நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணா ஒரு செகண்ட்ல அது உலகத்தோட மறுபக்கத்துல இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுக்கு போயிடுது. இதை நாம டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே மாதிரி ஒரு போட்டோவை மட்டும் இல்லாம பல 100 கிலோ எடையும் தங்கமும் வைடூரியமும் பதிச்ச ஒரு பிரம்மாண்டமான ராஜசிம்மாசனத்தையே கண்ணமைக்கிற நேரத்துல 2000 கிலோமீட்டருக்கு அக்கப்போர் இல்லாம தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்தினா எப்படி இருக்கும்? என்னப்பா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் கதையா இருக்கேன்னு யோசிக்கிறீங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி நிஜமாவே நடந்த ஒரு சம்பவத்தை குர்ஆன் வசனம் மற்றும் மாடர்ன் சயின்ஸ் ஆதாரத்தோட இன்னைக்கு 2 நிமிஷத்துல பார்க்க போறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றுல ஏமன் நாட்டு ராணி பல்கீஸோட பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை அவங்க வர்றதுக்குள்ள தன் முன்னாடி கொண்டு வரணும்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க. அப்ப அவையில இருந்த ஒரு ஜின், நீங்க சீட்டை விட்டு எந்திருக்கிறதுக்குள்ள கொண்டு வரேன்னு டைம் கேக்குது. ஆனா அங்க இருந்த வேத அறிவு பெற்ற ஒரு மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? திருக்குர்ஆன் 27வது சூரா 40வது வசனம் அது அழகா சொல்லுது, உங்களுடைய கண் இமைத்து மூடுறதுக்குள்ள அதை உங்களிடம் நான் கொண்டு வருகிறேன். அவர் சொன்ன மாதிரியே கண் சிமிட்டுற நேரத்துல அந்த பிரம்மாண்ட சிம்மாசனம் அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. சரி, இது சயின்ஸ் படி சாத்தியமா? மாடர்ன் குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆமா இது தியரட்டிக்கலா சாத்தியம் தான். அறிவியல்ல இதுக்கு பேரு டெலிபோர்டேஷன். ஐன்ஸ்டீனோட புகழ்பெற்ற EMC2 கோட்பாடு படி இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் ஆற்றலாக மாற்ற முடியும். அந்த வேத அறிவு பெற்ற மனிதர் அங்க அதான் பண்ணிருக்காரு. ஏமன்ல இருந்த சிம்மாசனத்தோட அணுக்களை அப்படியே எனர்ஜியா மாத்தி ஒளியோட வேகத்துல ஜெருசலேமுக்கு கொண்டு வந்து ஒரே செகண்ட்ல மறுபடியும் சிம்மாசனமா மாத்திருக்காரு. இன்னைக்கு சயின்டிஸ்ட்கள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமா சின்ன சின்ன அணுக்களை லேப்ல டெலிபோர்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய பொருளை பண்ற அளவுக்கு மனித அறிவியல் இன்னும் வளரல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? குர்ஆன்ல சொல்லப்பட்ட அற்புதங்கள் எதுவுமே வெறும் கதை அல்ல. மனித அறிவியல் இன்னும் எட்டாத பல உண்மைகளை குர்ஆன் அன்றைக்கே நிரூபிச்சிருக்கு. அறிவியல் வளர வளர குர்ஆனோட உண்மைகள் இன்னும் வெளிப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.